வணக்கம். வட்டி விகிதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வர்ற நிதி செய்தி தலைப்புகளை பார்த்துட்டு சரி இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க எப்போச்சும் யோசிச்சிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, அந்த குழப்பத்தை எல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த முழு விளக்கமும். நம்மள பலருக்கும் இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா? இத பார்த்த உடனே இது ஏதோ பெரிய பொருளாதார நிபுணர்களுக்கான விஷயம், நமக்கெல்லாம் புரியாதுன்னு நம்ம ஒதுங்கி போயிடலாம். ஆனா உண்மையில இந்த ஒரு சின்ன மாற்றம் நம்மளோட நிதி வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியையும் பாதிக்க போகுது. அது எப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு குளத்துல சின்ன கல்லு தூக்கி போட்டா எப்படி அலைகள் பரவுமோ அதே மாதிரிதான் மத்திய வங்கியோட ஒரு சின்ன அறிவிப்பு நம்ம நிதி வாழ்க்கையில பெரிய அலைகளை உருவாக்குது. இந்த அலையோட பயணத்தை நம்ம ஒருத்தரோட கதை மூலமா பின்தொடர போறோம். இது வெறும் நம்பர்ஸ பத்தினது இல்ல, இது நம்ம எல்லாரையும் பத்தினது. இதோ இவர்தான் ரமேஷ். உங்களை என்ன மாதிரி ஒரு சாதாரண சம்பளம் வாங்குற நபர். ஒரு நாள் காலையில அவர் ஒரு நிதி செய்தியை பார்த்துட்டு பெரிய குழப்பத்தோட தன்னோட நாளை தொடங்குறாரு. ரமேஷ் பார்த்தா அந்த தலைப்பு இதுதான். அடிப்படை புள்ளிகள்னா என்னன்னு குழப்பமா இருக்கா? ரொம்ப சிம்பிள்ங்க. 100 அடிப்படை புள்ளிகள்னா 1%, அப்போ 25 புள்ளிகள்னா 1/4% தான். நம்மள பலரையும் போலவே ரமேஷ்க்கும் இதோட முழு அர்த்தம் முதல்ல புரியல. இது நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு நியூஸ்ன்னு அவர் நினைச்சாரு. ஆனா அன்னைக்கு நடந்த சில விஷயங்கள் அதோட உண்மையான தாக்கத்தை அவருக்கு புரிய வச்சது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற பயணத்துல ரமேஷ் முதல்ல போற இடம் பேங்க். அங்க அவரு ஒரு வீட்டு கடன் வாங்க பிளான் பண்ணியிருந்தாரு. அங்கதான் முதல் ஆச்சரியம் அவருக்காக காத்துட்டு இருந்துச்சு. பேங்க் மேனேஜர் சொன்னதை கேட்ட ரமேஷ்க்கு ஒரே ஷாக். அந்த 1/4% வட்டி குறைப்புனால அவரோட வீட்டு கடன்ல கிட்டத்தட்ட 20 வருஷத்துல 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சேமிக்க முடியும்னு அவர் சொன்னார். இப்ப புரியுதா? அந்த சாதாரணமா தெரிஞ்ச ஒரு செய்தி தலைப்புக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்குன்னு. ஆனா வட்டி குறைவா கடன் கிடைக்கிறது கதையோட ஒரு பாதிதான். ஒவ்வொரு நிதி நிகழ்வுக்கும் 2 பக்கங்கள் உண்டு இல்லையா? இப்போ நாம அந்த நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்க போறோம். ஆமா, இதுல ஒரு முக்கியமான முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் கடன் வாங்குறவங்க சந்தோஷப்படும் போது இன்னொரு பக்கம் சேமிப்பாளர்கள் ஏன் கொஞ்சம் கவலைப்படணும்? பேங்க் மேனேஜர் இது ரொம்ப அழகா விளக்குனார். இப்ப புரியுதா விஷயம்? கடன் வாங்குறவங்களுக்கு இது ஒரு வரம் மாதிரி. ஆனா பிக்ஸ்டு டெபாசிட், அதாவது FDயை நம்பி இருக்கிற சேமிப்பாளர்களுக்கு இது ஒரு சின்ன சவால். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் குறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப தன்னோட சேமிப்பை பத்தி குழப்பமான ரமேஷ் ஒரு தீவு வேணுமேனு அவரோட நிதி ஆலோசகரை பார்க்க போறாரு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழி இருக்குமே இல்லையா? நிதி ஆலோசகர் ரமேஷுக்கு முன்னாடி இந்த 2 ஆப்ஷன்ஸை வைக்கிறாரு. வட்டி விகிதம் குறையும் போது டெப்ட் ஃபண்டுகளோட மதிப்பு உயர வாய்ப்பு இருக்கு, ஆனா பிக்ஸட் டெபாசிட்களோட வருமானம் குறையும். இது முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. நிதி ஆலோசகர் காட்டுற அந்த ஸ்மார்ட் மூவ் இதுதான். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம முதலீடுகளை மறுசீரமைக்க இதுதான் சரியான நேரம். வளர்ச்சிக்காக டெப்ட் ஃபண்டுகள்ல முதலீட்டை அதிகப்படுத்தி அவசர தேவைகளுக்கான பணத்தை லிக்விட் ஃபண்டுகள்ல வச்சுக்கிறது ஒரு நல்ல உத்தி. சரி, ரமேஷோட தனிப்பட்ட நிதி பயணத்திலிருந்து இப்போ கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல நம்ம ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் இது எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து அவர் ஒரு டிவி கடைக்கு போறாரு. பாருங்க, இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. வட்டி விகிதம் குறையுதா, கடன்கள் மலிவாகுது, மக்கள் வீடு வண்டி இப்படின்னு நிறைய வாங்குறாங்க. இதனால மக்களோட செலவு அதிகமாகுது. இது பொருளாதாரத்துக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுக்குது. இது ஒரு நல்ல பாசிட்டிவான சுழற்சி. இத பத்தி ஒரு உள்ளூர் கடைக்காரரான ரவி எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவரோட இந்த வார்த்தைகள் இந்த பொருளாதார கொள்கைக்கு ஒரு நிஜ உலக குரலை கொடுக்குது. மக்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சா ரவி மாதிரி கடைக்காரர்களோட வியாபாரம் சூடு பிடிக்கும். இது மொத்த பொருளாதாரத்துக்கும் நல்லது தானே. இப்போ ரமேஷ் வீட்டுக்கு வர்றாரு. அன்னைக்கு கத்துக்கிட்ட எல்லா பாடங்களையும் ஒண்ணு சேர்த்து பாக்குறாரு. காலையில குழப்பமா ஆரம்பிச்ச அந்த நாள் சாயங்காலம் ஒரு தெளிவான புரிதலோட முடியுது. இந்த ஒரு ஸ்லைடு தான் அந்த முழு நாளோட சுருக்கம். அதாவது கடன் வாங்குறது, சேமிக்கிறது, முதலீடு செய்யறது, செலவு செய்யறதுன்னு 4 முக்கியமான தாக்கத்தையும் இது அழகா காட்டுது. கடன் வாங்குறவங்களுக்கு நல்லது, சேமிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை, முதலீட்டாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு, சந்தைக்கு ஒரு ஊக்கம். எவ்வளவு எளிமையான விளக்கம் பாருங்க. ஆக இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்து இதுதாங்க. நீங்க கடன் வாங்குறவரா இருந்தா கொண்டாடுங்க, சேமிப்பாளரா இருந்தா கொஞ்சம் கவனமா இருங்க, முதலீட்டாளரா இருந்தா புத்திசாலித்தனமா முதலீடு செய்ய இது ஒரு அருமையான வாய்ப்பு. மொத்தத்துல வட்டி குறையும் போது பொருளாதாரம் ஒரு புது மூச்சு காற்ற சுவாசிக்க ஆரம்பிக்குது. இந்த 4 விஷயங்களையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதோட தாக்கம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
அதனால அடுத்த முறை வட்டி விகிதம் குறையுதுன்னு செய்தி வரும்போது நீங்க தயாரா இருப்பீங்க. இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கிறோம். அடுத்த வட்டி விகித குறைப்பின் போது உங்களுடைய முதல் நடவடிக்கை என்னவாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க.